இதெல்லாம் கண்டிப்பா என்னோட அம்மாவோட வேலையா தான் இருக்கும். என்ன ஒரு ஜமீன்தார் மாதிரி பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட ரொம்ப நாள் ஆசையே. அது சரி, அதுல பார்க்கனா ஜமீன்தார் மாதிரி இருக்கனா? உண்மை என்னன்னா ஜமீன்தார் மாதிரி யார் ட்ரெஸ் பண்ணாலும் நல்லா தான் இருப்பாங்க. உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா அப்ப தினமும் நான் இதே ட்ரெஸ் கூட ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னா போட்டு காட்டுங்க. எனக்கு போட்டு காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. தினமும் போட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அதுக்கு நீ இவ்ளோ சீன் போடுறியா? ஹலோ, ஒரு ஆம்பளை தனியா விட்டுட்டு போற? பயமா இருக்காதா? நாம 2 பேரும் இது வழியா போயிடலாம். எனக்கு இது வழியா வந்து நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போயிருக்கியா? ஆனா நான் மாட்டிக்கிட்டேனா? நானே போகும்போது உங்களை மாதிரி ஒட்டுட. வாங்க போயிடலாம். 2 பேரும் ஒரே நேரத்துல வெளியே போகணும்னு நினைச்சா இப்படிதான். வெளியே வா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நான் பின்னாடி வரேன். இச்சாதாரியா? ஓஹோ, இதான் அந்த இச்சாதாரி நாகமா? ஐயா சாமியாரே, எங்க அந்த உருமாற சொல்லுங்க பார்க்கலாம். என்னால முடியாது. செத்தாலும் சாகுமே தவிர இது சுயரூபத்தை காட்டாது. நான் தான் சொன்னேன்ல, இவரால அப்படிலாம் செய்ய முடியாது. சக்தியோட தீவிரம் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க, அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். நீங்க சொல்றதுனால இதை உருமாற செய்ய முடியும். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது மாறும்போது ஒருவேளை இதோட உயிர் போயிடுச்சுன்னா இந்த நாகத்தோட தோஷம் உங்களை விடவே விடாது. இல்ல, அது சாக கூடாது. என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ண இதை நான் பார்க்கணும். அதை இப்பவே உருமாற செய். ஏய் நாகினி, உன்னோட இந்த உருவத்திலிருந்து நீ வெளியே வரியா இல்லையா? எந்த உருவத்தோட இங்க இருக்கிறவங்களை கொல்றதுக்காக நீ இந்த மாளிகைக்கு வந்தியோ அந்த உருவத்தோட நீ எங்க முன்னாடி வரணும். உருமாறி எங்க முன்னாடி வரியா இல்ல இந்த நெருப்புல போட்டு கொல்லவா? மாறமாட்ட, மாறமாட்ட, உன்னை கொல்றப்பா. நிறுத்துங்க. கார்த்திக், என்ன பண்ற? என்ன பண்றீங்க நீங்க? வாயில்லாத ஜீவனை இப்படிதான் குடும்பப்படுத்துவீங்களா? இது ஒண்ணும் வாயில்லா ஜீவன் இல்ல. உங்க உயிரை எடுக்க வந்த நாகம். அதுவும் சாதாரண நாகம் இல்ல, இச்சாதாரி நாகம். வாய மூடு. உன்னோட கதையெல்லாம் கேட்டு இந்த ஊர்ல இருக்க அப்பாவி மக்கள் ஏமாந்து போய் உன்கிட்ட பணத்தை கொட்டி கொடுக்கலாம். ஆனா இப்படியே பண்ணிட்டு இருந்த உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை வதைக்கிறவங்கள சும்மாவே விடக்கூடாது. கார்த்திக், என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் அந்த நாகம். சும்மா இருக்கியா யமுனா? கார்த்திக், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வா. அம்மா, இது சொல்லுங்க மேடம். யார் நீ? எங்க இருந்து வந்திருக்க? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இப்ப சொல்ல போறத கண்டிப்பா நீ எனக்காக செஞ்சே ஆகணும். என் பிள்ளையோட உயிரை காப்பாத்தினவனி. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? புரியல. எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன். ராம்குமார், நீ போ. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஆனா என் புள்ள உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் உன் வீட்டுக்கு வந்தது, உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வந்து இங்க உன்னை வேலைக்கு வச்சது எல்லாமே எனக்கு தெரியும். இத பொடி, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்க திரும்ப வந்துடாத. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா இந்த மாதிரி பணம் எனக்கு வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி நான் ஊரை விட்டு போயிடுறேன். தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே எப்பவும் இங்க வர மாட்டேன்.
இனிமே அவளை சந்திக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு கார்த்திக். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு. இது என்ன நாகம்? இன்னுமா புரியல? அவங்கள பழி வாங்க துடிக்கிறவ. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ குடும்பத்தை அழிச்சவங்கள பழி வாங்குறதுக்கு கடுந்தவம் புரிஞ்சு அந்த மகாதேவர்கிட்ட வர வாங்கினவ. அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இப்ப இவ இச்சாதாரி நாகமா வந்திருக்கா. அந்த குடும்பத்தை பழி வாங்க வந்தவ அவ இல்லடா, இவ நாகினி. நாகினி நாகினி கேவலம் இந்த பணத்துக்காக நீ எங்களை கொல்ல பார்த்திருக்க. எங்களை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? மனுஷங்க பாதிக்கப்பட்டாலே அவங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்காக பழி வாங்குறாங்க. நாங்க பழி தீர்க்க வந்ததுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு இதையோன்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த நாகம் ஏன் அவங்கள துரத்துதுன்னு நீயே நிச்சயம் யோசிச்சிருப்ப. பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக தவம் இருக்க. ஆண்டவனோட அருளால இச்சாதாரியான எப்போ ஒரு நாகம் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட புறப்படுதோ அத அந்த ஆண்டவன் கூட தடுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. எங்களோட குடும்பத்தை நாசமாக்கணவங்களை பழி தீர்க்கறதுக்காக 20 வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை கெடுக்க யார் வந்தாலும் அவங்களுக்கும் இதே கதிதான். எவனுமே துணிஞ்சு வராதப்ப நீ எதுக்குடா வந்த? நான் சொன்னப்பவே இவளை விட்டிருந்தனா உனக்கு எதுவும் ஆயிருக்காது. அன்னைக்கு அவன் செஞ்ச பாவம் இன்னைக்கு விஸ்வரூபமா அவன் முன்னாடியே வந்து நிக்குது. என்னோட கண்ணு முன்னாலேயே என் அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்குற வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் விட மாட்டேன். என்ன ஹீரோயிசமா? அவளே சும்மா இருக்க, நீ என்ன தடுக்கிற? அவ மேல உன் கை பட்டுச்சு, ஜென்மத்துக்கு உன் கையால நீ சாப்பிட முடியாது. நீ ஊட்டி விடு. யாரா நீ? என்ன இவன் உன் பாய் ஃப்ரெண்டா? நாங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம். இவ என் முறை பொண்ணு. எங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. உன் வண்டி எடுத்துட்டு கிளம்பு. நீ வா வா. அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்புறம் அவளை நீ வாஷிவன் வண்டியில ஏறு. ஓடி ஓடி போ. இதெல்லாம் மானங்கட்ட பொழப்பு. திரும்ப என்கிட்ட வராமையா போயிடுவேன். அப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இரு. நீ சரியான பச்சோந்தி. நேரத்தை மாத்துற மாதிரி ஆளை மாத்திக்கிட்டே இருக்க. உன்னை விட மாட்டேன்டி.
அவளை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பியாச்சு. அவன் நினைச்சதை சாதிச்சிருவார். இனி அந்த குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது.